யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். 6:27. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள். மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை முத்திரித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது அவரை நமக்கு முத்திர மோதிரமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக போஜனத்துக்காக அல்ல, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, அழிந்து போகிற ஆசீர்வாதத்திற்காக அல்ல, அழிந்து போகிற எந்த ஒரு காரியத்துக்காகவும் அல்ல, அழிந்து போகாத போஜனமாகிய நித்திய ஜீவனுக்காக நிலை நிற்கணுமா? ஆமென், ஹல்லேலூயா. நிலை நிற்கலைங்க என்ன இல்லை? நித்திய ஜீவன் இல்லை. உற்சாகம். வசனத்தின்படி போதிக்காதவன் உண்மையிலேயே தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. மனுஷனை பிரியப்படுத்துகிற ஒரு 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 அதாவது அழிந்து போகிற போஜனத்துக்காக இருக்கிறது ஊழியக்காரன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாவு இருக்குல்ல, நாவு, இந்த சுண்டு வேறு பிரிக்கப்படணும்னா ஆண்டவருடைய வார்த்தைகளை பேச, ஆண்டவருடைய சத்தியத்தை பேச, ஆண்டவரோட உறவாட, ஆண்டவரை பற்றி மற்றவர்கிட்ட பேச, இதுக்கு தான் இருக்கணும். அதுதான் வேறு பிரிக்கிறது. நம்ம சரீரம் மட்டும் இல்லை வேறு பிரிக்கிறது. வெள்ளை துணி கட்டியாச்சு, தாலியை கலத்தியாச்சு, கம்மலை கலத்தியாச்சு, மூக்குத்தியை கலத்தியாச்சு, கொலுசை கலத்தியாச்சு, மோதிரத்தை கலத்தியாச்சு, பொட்டை கலத்தியாச்சு, பூவை கலத்தியாச்சு, மினுக்கு சிலையிட கலத்தியாச்சு, வாட்சியம் கலத்தியாச்சு. இது சரீரம் வேறுபடுகிறது. இது சரீரத்தை வேறுபடுத்துகிறது. ஆனால் நம்ம உதட வேறுபடுத்தணும், கண்ணை வேறுபடுத்தணும், நாவை வேறுபடுத்தணும், செவியை வேறுபடுத்தணும். இது நான் மாம்சத்தின்படி என்ன செஞ்சாச்சு? ஆசையாக 10-20 வாட்சியை வந்து கண்ணதான் அங்கே விட்டு தள்ளியாச்சு. ஆமே, மோதிரத்தை போடலை, மூக்குத்தியை போடலை, தலையை கரெக்டாக வலிச்சிருக்கேன், தலையை வெட்டியிருக்கேன், எவ்வளோ உலகத்தில் உள்ள ஆசா பாசங்களை வெறுத்திருக்கேன். நோ, ஹல்லேலூயா. நம்ம கை வேறு பிரியணும், கால் வேறு பிரியணும், நம்ம மூக்கு சுவாசிக்கிற காற்று கூட வேறு பிரியணும். ஆண்டவருடைய சுவாச காற்று தான் இருக்கணுமே தவிர வல்லதையும் சுமல் பிடிக்கிற மூக்கா இருக்கப்படாது, வல்லதையும் கேட்கிற மூக்கா இருக்கப்படாது, வல்லதையும் பேசுகிற சுண்டா இருக்கப்படாது, எதையும் உளறி தள்ளுகிற நாவா இருக்கப்படாது. இப்படி ஒவ்வொன்றிலையும் வேறு பிரியாவிட்டால், அதை வேறு பிரிக்க வைக்காவிட்டால் நித்திய ஜீவன் இல்லை. நம்ம நினச்சிருப்போம் நகைக்களத்தை ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோகத்துக்கு போகலான்னு ஃபஸ்ட்டில் நினச்சோம். அப்போ தான் யோவான் சொன்னால், விரியம் ராம்பின் பிள்ளைகளே என்னத்துக்கு வாரியான்னு கேட்டேன். மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை கொடுன்னு சொன்னேன். மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுக்க சொன்னேன். ஆமே, இல்லாமல் என்னத்துக்கு எடுக்க வாரீங்க, ஞானஸ்தானம் எடுக்க வாரீங்களான்னு கேட்டேன். ஆமே, அதே மாதிரி நம்மளும் ஞானஸ்தானம் எடுத்தாட்டா பரலோகத்துக்கு போகலான்னு நினச்சோம். அடுத்தது என்ன நினச்சோம்? நகையை கலத்திட்டா பரலோகத்துக்கு போகலான்னு நினச்சோம், வெள்ளை துணி கட்டிட்டா பரலோகத்துக்கு போகலான்னு நினச்சோம், கடைசியில் வாட்சி கட்டில்லைங்களும் பரலோகத்துக்கு போகலான்னு நினச்சோம். ஒவ்வொன்றா வேறு பிரித்து கொண்டாடுற. ஆமென். இப்போ என்ன செய்யணுமா? நம்ம உதடு, நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, கை, காலு வேறு பிரிஞ்சு இருக்கணும். ஆமென். இது வேறு பிரியாட்டா எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமென். எதெങ്കിലും யாரெങ്കിലും ரசமாக கதை பேசினா, இல்லைங்க நம்ம செல்லில் கதை வந்தா காதில் கேட்டால் இந்த காது விருத்த சேதனம் இல்லாமல் வேறு பிரியலைன்னு அர்த்தம். அப்போ பரலோகத்துக்கு போக முடியுமா? இந்த காதில் உள்ள போகிற ரசமான கதை எங்கே போவோம்? இருதயத்துக்கு போவோம். இருதயத்துக்கு போகணுன்னா என்ன செய்யுது? மண்டையில் சிந்திக்குது, இல்லை மண்டைக்கு போகுது, சிந்திச்சு இருதயம் செயல்படுது. அப்போ நம்ம உள்ளம் ஒரு இன்பம் உண்டாகுது. போச்சு இன்னகட சுப்பேனுக வண்டிய மாடம். இதுதான் சூலாமதியாளுடைய கதை. ஆமே,
அவன் 124 நாட்டில் பாதி 62 நாடை வெறுத்தா. நேசருக்காக எல்லாத்தையும் திருமணத்தை கூட வெறுத்தா. ஆமே. கடைசியில் என்ன செஞ்சா? அப்படியே ஒரு இன்பம் அவளுக்கு உள்ளத்தில் உண்டாச்சு. அந்த நேரத்தில் தான் இயேசு வருவார். இனி 26, 24, 28, 29 3 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சத்தியம் போட்டு சொல்கிறான். அவர் சத்தியம் போட்டு சொன்னால் அதில் அப்பியலம் இல்லை, காத்தியலம் இல்லை. இந்த 2 காரியத்துக்காக தான் இன்னைக்கு உலகத்தில் கிறிஸ்தவர்கள் இயேசுவை தேடுகிறார்கள். ஒன்றில் அற்புதம், இல்லைங்கி அவங்களுக்கு பட்சணம், சாப்பாடு, அதாவது அழிஞ்சு போகிற போஜனம், பணம், பொண்ணு, பொருள், ஆகாரம், வஸ்திரம். இதுக்காக தான் ஆண்டவரை தேடுகிறார்களே தவிர மற்றபடி அல்ல. நீங்கள் யார் என்னத்துக்காக தேடுகிறீர்கள்? அழிந்து போகிற போஜனத்துக்காக நீங்கள் தேடுகிறதா இருந்தால் வேதத்தில் விழுந்து போன 5-6 ஜனங்களை போல நீங்கள் நாசமடைஞ்சு போவீங்க. ஆதாம் அழிந்து போகிற அந்த பழத்துக்காக ஆசைப்பட்ட செத்தா. ஏசாயா ஒரு நேரம் கூழுக்காக ஆசைப்பட்டா, செத்தா. இப்படி 5-6 பிள்ளைகளுக்கு காரியம் இருக்கு. ஆமென். ஹாலே. அப்போ அழிஞ்சி போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனம். ஆமென். ஹalleluya. யாருக்கெல்லாம் விளங்குது பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து, அதாவது அழிந்து போகிற இந்த உலகத்தின் போஜனத்துக்காக என்னை தேடுகிறீர்கள் என்று சத்தியமா எனக்கு தெரியும் சொல்றார். மெய்யாகவே மெய்யாகவே என்ன செய்யலாரு? உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றார். ஆமே. இன்னைக்கு பாருங்க, ஆராய்ந்து பாருங்க, உலகத்தில் இருக்க கிறிஸ்தவங்களா ஒன்னில் அற்புதம் அடையாளத்துக்காக ஓடுறாங்க, இல்லை இங்கே என்ன செய்கிறாங்க? வசதி வாய்ப்பு, ஆசீர்வாதம், பணம், சாப்பாடு, இந்த துணிமணி, இதுக்காக தான் இயேசுவை தேடுகிறார்களே தவிர அழியாத நித்திய ஜீவனுக்கு போகிற போஜனத்தை தேடல. ஆமே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உண்மையாக சொல்கிறேன், கர்த்தருடைய வருகை சமீபம். ஆமென். 27 வாசித்தோம். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். சீசர்கள் ஆண்டவருடைய கூட போகணும், எல்லாம் செய்யணும், ஆனால் தெரியல. 29 பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியாய் இருக்கிறது என்றார். அனுப்பினவர் யாரு? இயேசு. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்தது? கிரியனை கர்த்தர் அழகா சொல்லி தராரு. என்னது? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை, பிதா நமக்காக அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பது. அப்ப இயேசு அனுப்பினவர் யாரு? இயேசுவை விசுவாசிக்கிறேன்னா இயேசுனுடைய சுவிசேஷம், இயேசுனுடைய உபதேசம், இயேசுனுடைய திருச்சபை ஒழுங்க, இயேசுனுடைய வீட்டினுடைய ஒழுங்க கீழ்ப்படுகிறது தான் கிரியையில் வெளிப்படுத்தியது. ஆமே. அப்போ நீங்கள் எல்லாம் எப்படி இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லலாமே, புரியாதவங்களும் ஒரு அல்லேலியா சொல்லலாமே. இல்லை, எல்லாருக்கும் புரிஞ்சது. ஆனால் புரியுது, கிரியையை நடப்பிக்க மாட்டோம். கிரியையை என்ன செய்ய மாட்டோம்? நடப்பிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாம் வணங்கா கழுத்துள்ள ஜனம். நம்ம எல்லாம் யாரு? வணங்கா கழுத்துள்ள ஜனம். அதிகாலை ஜோம் பண்ணலைங்கி நம்முடைய பாவம் அத்து தீரலைன்னு அர்த்தம். ஆமே. அழுக்குக்கு மேலே அழுக்கு வச்சு வண்ணானுடைய சவுக்காரத்தை போட்டு வெளுக்கிறது போல ஒரு நாள் வெளுக்கம்பா ஐசியூல கடந்து ஐயோன்னு விழிப்போம். ஆமே. அதுதான் வண்ணாருடைய சவுக்காரம் என்று சொல்லப்படுகிறது. அழுக்கு மேலே அழுக்குப்படும், அழுக்கு மேலே அழுக்குப்படும், அழுக்கு மேலே அழுக்குப்படும், அழுக்கு மேலே அழுக்குப்பட்டா இந்த துணியை சாதா வாஷிங் மிஷினில் போட்டால் வெளுக்குமா?
கையச்சு துவைச்சா வெளுக்குமா? அது வண்ணாண்ட போட்டே ட்ரை கிளீன் போட்டே ஆகணும். அவன் சவுக்காரத்தை வச்சு அவிச்சு அடியோடு அடி அடித்து அவன் வெளுப்பான். இயேசு வெளுப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஏசாயா 55 2:3 55:2-3. நல்லா புரிஞ்சுலுங்க. அழிந்து போகிற போஜனத்துக்காக நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக. ஆமென். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகாத இந்த உலகத்தின் ஆகாரத்துக்கு ஆசீர்வாதத்துக்காக பணத்தை செலவழிக்கிறோம், ஞானத்தை செலவழிக்கிறோம். ரெண்டாவது என்னது? அதுக்கு முன்ன இன்னொன்று, அப்பமும் திருப்தி தராது. ஆமென். நம்ம பிரயாசப்படுறோம். அதாவது நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய மகிமை கிடைக்காத காரியத்துக்காக பிரயாசப்படுகிறோம். ஆமென். என்ன செய்கிறோம்? பிரயாசப்படுகிறோம். ஹல்லேலூயா. 3வது வசனத்தை வாசிங்க. ரெண்டு லைன் இருக்கா? வாசிங்க. நீங்கள் எனக்கு, யார் சொல்றது? தேவன் சொல்றார், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். 2 முடிஞ்சில்ல? என்ன இருக்கா? நலமானது. அது ஆண்டவருடைய உபதேசத்திற்கு நீங்கள் செவி கொடுத்து அது நலம், அது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆகாரத்தை, அப்பத்தை புசிக்கணும், மற்றதை விட்டுறணும். ஆமே. அதுக்காக பிரயாசம், அதுக்காக நேரம் செலவிடுகிறது, அதற்காக டென்ஷன், அதற்காக கடின உழைப்பு, அதற்காக பலவீனம். நோ. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தம், ஆண்டவர் தருகிற ஆகாரத்தினால் மகிழ்ச்சியாகும். அடுத்த வசனமா? உங்கள் செவியை சாய்த்து. இதுதான் சொன்னேன். காது வேறு பிரிஞ்சிருக்கணும், கண்ணு வேறு பிரிஞ்சிருக்கணும், மூக்கு வேறு பிரிஞ்சிருக்கணும், வாய் வேறு பிரிஞ்சிருக்கணும், கை வேறு பிரிஞ்சிருக்கணும், கால் வேறு பிரிஞ்சிருக்கணும். இந்த காரியங்கள் வேறு பிரியாம நீ ஆனாலும் நான் ஆனாலும் நித்திய ஜீவன் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. கேளுங்கள், கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் தருகிற போஜனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். 3 தானே? தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளையும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுளுங்க. அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக வாழாமல் அழியாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நிலைத்து நிற்கிற போஜனத்தை நாம் பெற்றுக்கொண்டால் நித்திய கிருபையை இந்த தாவீதுக்கு கொடுத்தது போல உனக்கு எனக்கும் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கண்ணு, மூக்கு, வாய், 3ஆச்சு. கண்ணு, மூக்கு, வாய், காது, கை, 6 இல்லையா? 6 என்ன செய்யணும்? வேறு பிரித்து வச்சிருக்கணும். ஆமென். யாரெல்லாம் வேறு பிரித்து வச்சிருக்கிறது? வேறு பிரித்து வச்சிருந்தா ஏசப்பா வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவோம். உபை. ஆமென். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். வேறு பிரித்து வைக்காமல் இருந்தால் நிச்சயமாக கீழ்ப்படிதல் வராது. ஆமென். அப்போ நித்திய ஜீவனை பெற ஆண்டவர் வச்சிருக்கிற வழி என்ன? 2 வழி. ஒரு வழியை பார்ப்போம். ஆண்டவர் வச்சிருக்கிற நித்திய ஜீவனை பெற என்ன செய்யணும்? யோவான் 6வது அதிகாரம் 53 இருந்து 58 வரை. யோவான் 6 53 இருந்து 58 வரை. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள்
மனுஷகுமாரனுடைய எப்படி ராபோஜன பந்தியில கை போடாதவன் ஆத்துமாவில செத்தாச்சு. கை போடாதவா ஆத்துமாவில செத்தாச்சுன்னு அர்த்தம். ஆமென். எப்ப கை போடுகிறத விளக்குவார். ஒரு சில காலங்கள் கர்த்தர் பொறுத்து 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 கடைசியில் என்ன செய்வார்? அறுப்புண்டு போவதற்கு விட்டு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பாருங்க, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே சத்தியமா சத்தியமா சொல்றேன். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று சத்தியமா சத்தியமா உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்றான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 54 வாசிக்கிறேன். 54, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராபோஜன பந்தியில் எப்படி நம்ம உட்காரணும்? இயேசுவை விசுவாசித்தவர்களாய் உட்காரணும். ஆமென். இயேசுடைய சீசனாய் உட்காரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசித்தவனாய் உட்காரணும். இயேசுடைய கிரியை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமே. மற்றபடி அவர் பொய் செல்லாதவர், அவர் பிதாவுடைய வார்த்தைக்கு இம்மி அளவு கூட கீழ்ப்படியாமல் இருந்ததில்லை. அவருடைய ஆவி ஆத்தும சரீரத்தை உனக்கும் எனக்கும் சிலுவையில் ஜீவ பலியை தந்த அந்த இயேசு எப்படி வாழ்கிறாரோ அதே போல இருந்த அவருடைய சரீரத்தை இரத்தத்தை என்ன செய்யணும்? பானம் பண்ணணும். இல்லை கொஞ்சம் போல் அங்கே ஏன் திருவிருந்தில் கை போடிய பிள்ளைகளுக்கு ஒன்றும் வேண்டாம், திருவிருந்தில் கை போட்டுட்டு போகிற வழியிலே சண்டை நடக்கும். பஸ்ஸு பிந்தினாலே இவ்வளோ வா எடுத்தா நம்ம பாஸ்டர் இப்படி செஞ்சு போட்டார், பஸ்ஸு கிடச்சலன்னு அறுக்க தொடங்கி ஆளுவா. வீட்டில் போனால் அவ்வளோ சண்டை நடக்குது, ஒரு சமாதானம் இல்லை. ராபோஜன பந்தியில் கை போட்டுக்கிறோம், ஆனால் ஒரு சமாதானம் இல்லை வீட்டில். ஏன்? யூதாசை போல இருதயம் வேறு பிரிக்கப்படாமல் அந்த உலக சிந்தனையில் உலக ஆசா பாசங்களில் நம்முடைய இருதயம் இருக்கிறது நிமித்தம் ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தையும் பரிசுத்த சரீரத்தையும், அதாவது அழிந்து போகிற போஜனம் அல்ல, நித்திய ஜீவனுக்காக அவர் நமக்கு தருகிற போஜனத்தை புசிச்சும் தரிசனங்களை கண்டும் சொப்பனங்களை கண்டும் வெளிப்பாடுகளை கண்டும் ஆண்டவரோடு உறவாடி போனா வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது என்றால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஆமே. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா நமக்கு நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அழியாத போஜனமாகிய அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நம்ம என்ன செய்யணும்? புசிக்கணும், பருகணும். அப்போ அவருடைய பரிசுத்த சரீரத்தையும் பரிசுத்த இரத்தத்தையும் கிருபையின் இரத்தத்தையும் நம்ம புசித்துட்டு போய் வீட்டில் குழப்பம் நடக்குது, போகிற வழியில் சண்டை நடக்குது, பக்கத்து வீட்டில் சண்டை நடக்குது, எரிச்சல் வருது, கோபம் வருது, போகும்போது பஸ்ஸு கிடைக்காம இருந்தாலே காய்ச்சி பூச்சின்னு சொல்லிட்டு போனாலே உங்களுடைய இருதயம் என்ன ஆகல? தேவனோடு ஒன்றிணைந்து பேசல். ஆமே. ஹல்லேலூயா. உங்கள் சுண்டு வேறு பிரியல்ல,
உங்கள் நாவு வேறு பிரியல்ல, உங்கள் கண்ணு வேறு பிரியல்ல, உங்கள் காது வேறு பிரியல்ல, உங்கள் காலு வேறு பிரியல்ல, உங்கள் கை வேறு பிரியல்ல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். ஆண்டவருடைய நிலைத்திருக்கிற பிள்ளைகளுடைய வீட்டில் என்ன சண்டை வருது? கோபம் வரும், ஒரு செகண்ட் தான், அது தொடு உணர்ச்சி. ஆண்டவர் கூட இருந்தா ஒன்றும் வேண்டாம். நான் கீரை கடைக்கு போனாங்கல்ல, ஒரு சொன்ன தெரியுமா, அந்த அந்த கோணிப்பையில் கூட வந்தேன் மிதிச்சான்னு சொல்லிட்டு அப்படியே என்னை காலர் ரெண்டையும் பிடிச்சு என்னை உழுக்க முடியல. அப்படியே கோபம் வருது. அப்படியே ஒரு கோபம் வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, பொறுமை பொறுமை. சத்தம் அப்படியே கேட்குது. ஆண்டவர் நம்ம கூட இருந்தா அந்த கோபத்தை தணிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். கோபம் என்பது நம்ம சரீரத்தை தொட்டா உணர்வு வருகிறது போல, ஏதாவது ஒன்று சொன்னால் டக்குன்னு கோபம் வரும். அந்த கோபத்தை தணிய வைப்பதற்காக இயேசு நம்ம கூட நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வண்டி டோரை பிடிச்சிட்டு நின்னவன் சிரிச்சிட்டே நிற்கேன். என் கோபம் எங்கே போச்சு? என்னை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கோபத்தை தனித்து போடுகிறார். அப்போ இயேசு என்னோட நிலைத்திருக்காவிட்டால் அன்னைக்கு அடி நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சமாதான கேடு வரும், கேஸ் வரும், சண்டை வரும், அடி சரீரத்தில் நமக்கு கிடைச்சிருக்கும், அவங்களுக்கும் கிடைச்சிருக்கும். அப்படியே ஒரு பிரச்சனை ஆகும். திரும்ப அந்த கீரை கடைக்கு போக முடியாத சூழ்நிலை ஆகும். சமாதானம் இல்லை. ஒரு வேளை அடி வந்து ஒன்று செத்து போச்சுன்னு வச்சுங்களா, ஏதாவது ஒன்று செத்து போனால் கடை ஒரு மாதத்தை திறக்க முடியாது. அப்படியே சமாதான கேடு வரும். இந்த கோபம் தணிஞ்சு நமக்குள்ள அமைதல் வரணும்னா இயேசுவோடு நிலைத்திருக்கணும். இயேசுவோடு நிலைத்திருக்க வேண்டுமானால் குற்றமில்லாதவர்களாய், மாசற்றவர்களாய், இருதயத்தை பரிசுத்தப்படுத்தினவர்களாய், இயேசுவை விசுவாசித்தவர்களாய், இயேசு தந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய், மனம் திரும்புவதற்கேற்ற கனி கொடுத்தவர்களாய், தேவனுடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் புசித்து பருகிறவர்களுக்கு இயேசுவோடு இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. வாசிங்க பாப்போம். 57. ஜீவன் உள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும், அவர் அழகா சொல்றார், என்ன அனுப்பின பிதாவினால் நான் பிழைத்திருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து என்னை வேதனைப்படுத்திச்சினோ, எல்லாரும் வந்து துக்கப்படுத்திச்சினோ, எல்லாரும் வந்து பரிகாசம் பண்ணிச்சினோ, எல்லாரும் என்னை கொன்னது செத்து போனான்னு நினைச்சினோ, ஆனால் என்னை அனுப்பின பிதாவினால் நான் பிழைத்திருக்கிறேன். அதே போல நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைத்திருப்பான். ஆமே, என்னை புசிக்கிறவனும் என்னால். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு எப்படி பிழைத்திருக்கிறாரோ அதே போல தான் ராபோஜன பந்தியில் கை போடுகிறவனும் பிழைச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் பிழைச்சிருக்கிறீங்களா? சண்டை, அம்மாட்ட சண்டை, அப்பாட்ட சண்டை, புருஷன்ட சண்டை, மனைவிட்ட சண்டை, பக்கத்து வீட்டில் சண்டை, எதெங்கிலும் ஒரு சண்டை, ஒரு 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 அக்கிரமம் நடந்துட்டு தானே இருக்கு. அப்போ நீங்கள் ராபோஜனம் புசிச்சு என்ன பிரயோஜனம்? இதை வேதம் சொல்லுது கொரிந்தியரில், நிதானித்து அறிந்து புசிக்காதவனுக்கு வீட்டில் நித்திர மரணம் நடக்குது, வியாதி உண்டாகுது, கஷ்டம் உண்டு. அந்த வசனத்தை ஒரு எடுத்து வாசிங்க பார்ப்போம் சீக்கிரம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் படுவோம். இல்லை, இது நிமித்தம் உங்களில் அநேகர் அது முந்தின வசனத்தையும் கூட வாசிங்க. எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் குற்றமுள்ளவனாய், அபாத்திரனாய் குற்றமுள்ளவனாய், சுண்டு வேறு பிரிக்காம, நாவு வேறு பிரியாம, கண்ணு வேறு பிரியாம, காது வேறு பிரியாம, கை கால் வேறு பிரியாம, அபாத்திரனாய்.
ஆண்டவருடைய ராபோஜன பந்தியில பரிசுத்த இரத்தத்தையும் பரிசுத்த சரீரத்தையும் குற்றமுள்ளவர்களாக அல்ல, இயேசுவை விசுவாசித்து கிரியை நடப்பிக்கிறவர்களாய், நான் இயேசுவை விசுவாசித்தேன்னு சொல்லிட்டு 5 மணிக்கு 6 மணிக்கு பிரேயர்னா 6:10 வந்தா விசுவாசிக்கிறதான்னு கேட்குறேன், தெரியாம கேட்குறேன். இதா விசுவாசம்? இதா விசுவாசத்தில் கிரியை நடத்துகிறது? ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்னா கிரியை என்ன செய்யணும்? நடப்பிக்கணும். ஆமே. அதனால கஷ்டம்தான், அதனால உபத்திரவம் தான், அதனால பாடுகள் தான். இதெல்லாம் அப்புறப்படுத்தி வச்சுட்டு ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் அவருடைய திருச்சபை ஒழுங்க அப்படி கடைபிடிச்சான். ஆமே, ஹல்லேலூயா. அப்ப இதையெல்லாம் செய்யாம நம்ம விருப்பத்து உலக போஜனத்துக்கு, அழிந்து போகிற போஜனத்துக்காக டைமை வேஸ்ட் பண்ணிட்டு ஆண்டவருடைய நித்தியத்திற்கு போகான போஜனத்தை நீ வந்து புசிக்கிறன்னா, நீ வந்து பருகிறன்னா உனக்குள்ள நித்திய ஜீவன் எப்படி கிடைக்கும்? அவர் பிழைத்திருக்கிறது போல அவரை அனுப்பினருடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்து கிரியை நடப்பித்ததுனால அவர் இவரை பிழைப்பிக்க வைக்கிறது போல இயேசு சரீரத்தை புசிக்கிறவனை உன்னையும் என்னையும் பிழைப்பிக்க வைக்கிறது உண்மையா இல்லையா? நீ அபாத்திரமாய் பந்தியில கை போட்டால், விருத்த சேதனம் காதுக்கு, கண்ணுக்கு, மூக்குக்கு, கைக்கு, காலுக்கு இல்லாதபடிக்கு நீ விருத்த ஆண்டவருடைய பந்தியில கை போட்டால் அது என்ன வருமா? அபாத்திரமாய் பண்ணுகிறவன் ஆண்டவருடைய சரீரம் பரிசுத்தம் உள்ளதென்று சொல்லாம அவரை குற்றப்படுத்துகிறோம் என்ற அர்த்தம். அவரை குற்றப்படுத்துகிறோம் என்ற அர்த்தம். யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. ஆண்டவரை விசுவாசித்து அவர் நமக்கு தருகிற கற்பனை கட்டளை, அதாவது புதிய திருச்சபைக்கு, புதிய பாட்டு காலத்துக்கு ஆவிக்குரிய திருச்சபைக்கு தந்திருக்கிற இந்த உடன்படிக்கையாக ரெண்டையும் அவப்படுத்துகிறோம் என்றால், அதை அபத்தம் படுத்துகிறோம் என்றால், அதை புறந்தள்ளுகிறோம் என்றால், நீ இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்றது சுத்த பொய் அல்லவோ? சுத்த பொய் அல்லவோ? அது எப்படி கிரியையில வெளிப்படுத்த முடியும்? எப்படி கிரியையில செய்ய முடியும்? அது எப்படி கிரியையில வந்து சேரும்? ராகாப் என்கிற வேசி முந்தின நாள் வரைக்கும் பலரோடு படுத்திருந்த அந்த வேசி இயேசுவை அறிஞ்சிருந்தா, இயேசுவை விசுவாசித்தா கிரியையில வெளிப்படுத்தி, அன்னைக்கு முதல் ஆண்டவருக்காக செய்த காரியங்களை கிரியையில வெளிப்படுத்தினா விசுவாச பட்டியல்ல வந்து சேர்ந்தா. அதுதான் ஆண்டவர் சொன்னார், விபச்சாரிகளும் ஆயக்காரனும் அதாவது பரிசேயரும் நீங்க போமுன்னே அவர்கள் போக்கு ஆயத்தப்படுவார்கள், நீங்கள் தள்ளிவிடப்படுவீர்கள், இல்லை இங்கு பிந்துவீர்கள் என்று வேதம் சொல்லுது. அதான உண்மை. அப்ப ராபோஜன பந்தியில நம்ம அபாத்திரமா கை போட்டு வீட்டில் போறதும் சண்டை. அந்த வாரத்தில் பார்த்தீங்க, நம்ம நினைச்சிட்டு போவோம் ராபோஜன பந்தியில கை போட்டாச்சு, ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மனமகிழ்ச்சி கிடைக்கும். இன்னும் நீ அபாத்திரமா கை போடுகிறது நிமித்தம் உன் வீட்டில் பாடு, உபத்திரவம், மரணம் கூட வரலாமா? வாசிங்க தொடர்ந்து. அறியாதனால் ஆக்கினை வியாதனைக்குரிய தீர்ப்பு வரும் என்று இந்த போஜனத்தை ராபோஜன பந்தியில கை போடுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் செத்தும் போயிருக்கிறாங்க. ஆண்டோடைய பந்தியில உண்மையா கை போட்டா கர்த்தர் நம்ம கூட இருப்பா. நம்ம கூட வந்தா கோபம் என்ன கோபம், சண்டை என்ன சண்டை, எல்லாம் நேர்த்தியா அதன் பிரகாரம் அதன்படி நடக்குமே. ஆமே. வீண்டாவாதம் பேச தோணாது. உலகத்தில் யார்கிட்டையும் ஏதாவது சொன்னா சோத்திரம் பண்ணிட்டு போக தோணும், சண்டை பிடிக்க தோணாது, பொல்லாப்பு செய்ய தோணாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத சாட்சி செய்ய தோணாது. ஆண்டவருக்கு ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய கிரியைகளை செய்வோம். அப்பொழுது நாம் பிழைத்திருப்போம். ஆமே. ஆண்டவருடைய போஜனத்தை புசிச்ச நீ, உனக்குள்ள ஒரு தாழ்மை, உனக்குள்ள ஒரு பரிசுத்தம், உனக்குள்ள ஆண்டவருடைய கிரியை வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல குணம் இருந்தா இன்னும் 1/2 மணிக்கூர் இருந்தாலும் பரவாயில்லை,
வீட்டுக்கு போகாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஐயோ ஒரு ஆட்டோ பிடிச்சி போனாலும் பரவாயில்லை, என்னுள்ள ஒரு சமாதானம் உனக்குள்ள இருக்கும். அந்த சமாதானம் உனக்குள்ள இல்லைன்னு சொன்னாலே உனக்குள்ள இயேசு இல்லை. நீ போஜனம் பண்ணின அவருடைய போஜனம் நித்திய ஜீவனுக்கு ஏற்றதா இல்லை, நரகத்துக்கு போகிறதா இருக்கிறது என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். உண்மையா சொல்றேன், இயேசு நாமத்தின் நிமித்தம் வருகிற உபத்திரவம் மட்டும் வருமே தவிர, சும்மா வீட்டில் சண்டை சச்சரவு ஈச்சரவு அச்சு பிச்சு ஈச்சு பிச்சு, பக்கத்து வீட்டில் அம்மிட்ட சண்டை, அப்பன்ட்ட சண்டை, புருஷன்ட்ட சண்டை, மாப்பிள்ளைகிட்ட சண்டை, பிள்ளைகள்கிட்ட சண்டை. அப்போ நித்திய ஜீவனை பெறணும்னா இயேசுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நம்ம போஜனம் பண்ணணும், புசிக்கணும், பருகணும். அப்படி பருகணும்னா இயேசுவை விசுவாசிக்கணும். விசுவாசித்தேன்னு வாயினால் சொன்ன போறாது, கிரியையில் வெளிப்படுத்தணும். சாட்டா சொல்லி தந்தாச்சு. மத்தேயு 25வது அதிகாரம் 41, 46. மத்தேயு 25, 41, 46 வாசிங்க. அப்பொழுது இதை நான் சுருக்கி சொல்லி தந்துட்டு வேற ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடை கூட சொல்லி தந்துட்டு போகிறேன். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் எத்தனை நீ ராபோஜன பந்தியில் கை போட்டாலும் சரிதான், திருவிருந்தில் கை போட்டாலும் சரிதான், கிரிய உனக்கிட்ட இல்லையெங்கி, கிரிய உனக்குள்ள வெளிப்படலையெங்கி நிச்சயமா நீ இடது பக்கத்தை தான் நிற்ப. ஆமே. வாசிங்க வாசிங்க வாசிங்க. எதில் வந்தோம்? 42. பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாயிருந்தேன், நீங்கள் எனக்கு தாகத்தை தீர்க்கவில்லை. இது பந்தியில் கை போடுகிற பிள்ளைகள் ஜீவன் உள்ள பிள்ளைகளாக இருந்தால் அனுதினமும் ஊழியக்காரனை விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். எப்படி? யாரெல்லாம் விசாரிக்கிறதா? அனுதினமும் பசிச்சா ஃபோன் அடிப்பீங்க, கஷ்டம் வந்தால் ஃபோன் அடிப்பீங்க. எப்படி? பசிச்சா ஃபோன் அடிப்பீங்க, கஷ்டம் வந்தால் ஃபோன் அடிப்பீங்க, ஊழியக்காரன் தேவைப்பட்டால் ஃபோன் அடிப்பீங்க. ஊழியக்காரனை விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். விசாரிக்காதவங்க அவங்களுக்கு அவங்கள அதாவது போசிக்கிறது, நான் அது ஒன்று வேண்ட மாட்டேன். அந்த இடத்துல என்ன செய்யணும்? போசிக்கிறது. ஆமே. அவங்கள விசாரிக்கிறதுல நம்ம கண்ணும் கருத்தமாக இல்லை, இங்கே உனக்குள்ள ஜீவன் இல்லைன்னு அர்த்தம். ஆமே. அந்த வசனத்தை அவ்வளோத்தையும் வாசித்து முடியுங்களா? பசியாயிருந்தேன், கொடுக்கவில்லை, அப்பொழுது அவர் இவர்களுக்கு பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய இவர்களில் ஒருவனுக்கு. ஆமே. ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் பரிசுத்தாவியை பெற்றா போராது, வெளிப்பாடை பெற்ற போராது, ஊழியம் செய்தால் போராது, இல்லை ஆண்டவருடைய ராபோஜன பந்தியில் கை போட்டால் போராது, நித்தியத்துக்கு போவதற்கு சிறுமைப்பட்டவர்களாக இருக்கணும். ஆமே. அப்போ அவங்கள என்ன செய்யணும்? விசாரிக்கணும். விசாரிச்சாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகலான்னு பார்த்தா நடக்காது. ராபோஜன பந்தியில் கை போட்டுட்டு மூலி ஞானஸ்தானம் எடுங்க, பரிசுத்தாவியை பெறுங்க, உங்களுக்காக ஜெபிக்கிற, உங்களுக்காக திறப்பில் நிற்கிற, உங்களுக்காக அனுதினமும் வேண்டுதல் செய்கிற பிள்ளைகளை நீங்கள் விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன காரியத்தை மட்டும் 2 நிமிஷம் பேசிட்டு விட்டுறேன். என்னாகமும் 20வது அதிகாரம் 7 - 12 வரை ஒரு வசனம் வாசித்ததும் நான் சொல்லி தரேன். சீக்கிரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு உன் சகோதரனாகிய ஆரோனும் கூடிவர செய்து கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சொன்னார்? கண்மலையை பார்த்து பேச சொன்னார். ஆனால் யாத்திராகமும்
17:6 என்ன சொன்னார்? அடின்னு சொன்னார். கண்மலை என்ன செய்? அடின்னு சொன்னார். அங்க அடின்னு சொன்ன தேவன் இங்க ஏன் பேசுன்னு சொன்னார்? ஒரு செகண்ட் யோசிப்போமே. அங்க முதல்ல சொன்னார் அடின்னு சொன்னார் கண்மலைய. அதே இயேசு தான் அதே மோசேட்ட தான் கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். யோசித்து பாருங்க. ஏசாயா 53:4-5 வாசிங்க பாப்போம். ஏசாயா 53:4-5. 53:4-5. மெய்யாகவே பாடுகளை ஏற்றுக்கொண்டு சுமந்தார், நாமோ பாருங்க அடிக்கப்பட்டார், அடிபட்டு பாடுபட்டார் ஆமே என்று எண்ணினோம். அடுத்த வசனத்தை வாசி. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அடிபட்டார். இயேசு, கண்மலையாகிய இயேசு நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக, நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக அடிபட்டார். இன்னைக்கும் நம்ம பழக்கதோஷம். ஏன்னா நம்ம பாவம் செய்கிறது நிமித்தம் அவருக்கு என்ன செஞ்சது? அடி கிடைச்சு. நம்மளை மீட்டுக் கொள்வதற்காக அவர் என்ன செஞ்சார்? அடியை வாங்கினார். ஆமென். இப்ப நம்ம இயேசு அறிஞ்சிருக்கிறோம். அவர் அடிபட்டது நிமித்தம் நம்ம ரட்சிப்பு கிடைக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம ஆண்டவர் அடுத்த அடி ஆண்டு கொடுக்கப்படாது, கர்த்தர்கிட்ட பேசுகிறவர்களாக இருக்கணும். இப்போ என்ன எப்படி இருக்கணும்? நம்ம பேசுகிறோம். நம்ம முதல்ல பாவம் செய்துட்டு இருந்தோம். அந்த பாவத்து நிமித்தம் என்ன செஞ்சார்? ஆண்டவர் அடிபட்டார். அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன செய்யணும்? நம்ம பேசுகிறவர்களாக இருக்கணும். ஆனால் நமக்கு பழக்க தோஷம். ஆண்டவருக்கு அடி வேண்டி கொடுத்தே பழக்கம். மோசேட்டியும் கர்த்தர் இந்த ஜனங்களுடைய மீட்புக்காக ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்காக ஃபர்ஸ்ட்ல அடிக்க சொன்னார். அடித்தது நிமித்தம் ஜீவ நீர் ஊற்று அவருடைய கண்மலையிலிருந்து ஊறிட்டு, ரெண்டாவது சொன்னார் பேசுன்னு சொன்னார். ஆமே, ஹல்லேலூயா. இவனுடைய பழக்க தோஷத்தில் என்ன செஞ்சான்? அடித்தான். அவனுக்கு பெரிய ஒரு தண்டனையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நீயும் நானும் ஆண்டவரை ஒரு விஷயம் அடிக்க நம்ம ஒப்பு கொடுத்தாச்சு. இனி அவர் அடி கொடுக்குற இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவரோடு என்ன செய்யணும்? பேசுகிற இடத்துல இருக்கணும்.